முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். இங்க யுகேலேருந்து பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவோட இந்த வாரத்த வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு மனுஷனுக்கு என்னதான் இருந்தாலும் அவனுடைய நிம்மதிய ஒரே செகண்ட்ல ஸ்விட்ச் போட்ட மாரி வந்து அப்படியே ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னா, அது ஒரு விஷயத்துக்கு கட்டாயம் உண்டு. இதுக்கு பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுதான் நோய்கள். ஸோ யாருக்கு எப்ப என்ன வரும் அப்படின்னு தெரியாது. அதே மாரி நம்ம வீட்ல யாரோ ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னாலும், வீட்டோட மொத்த நிம்மதியுமே வந்து பறிபோறத நம்ம வந்து கண்கூடா பார்க்குறோம். ஸோ இத அனுபவிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. நம்மளாகட்டும், நம்ம பெத்தவங்க, குழந்தைங்க, தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தங்களோட விஷயத்துல நம்மள வந்து ஒரு நோய் அப்படிங்கிறது நம்மள அறியாம நம்மள ரொம்ப பாதிச்சிருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சின்ன மந்திரம், ரொம்ப ரொம்ப சின்ன மந்திரம். ஒரு நாளைக்கு 3 தடவ சொன்னா போதும். அதனால வந்து நமக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்கும் அப்படிங்கிறது யாரு சொல்றாங்க? நான் சொல்றேனா? இல்ல. இல்ல நெறைய பேர் வீடியோஸ்ல சொல்லியிருக்காங்களா? ஆமா சில பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா, நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு வந்து கடவுளே கனவுல வந்து இத சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க அதுவும்? ஒரு பத்திரத்தில எழுதி கையெழுத்து போட்டு குடுக்குற மாரி சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. ஸோ நீங்க ஃபுல் ஸ்டோரி கேளுங்க. சின்ன சம்பவம் தான். அதுக்கப்புறம் என்ன மந்திரம் அப்படிங்கிறத சொல்றேன். அப்பதான் இதோடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இது எந்த நோயாக இருந்தாலும், நீங்க எந்த விதமான நோயாக இருந்தாலும், கண்ண மூடிட்டு நீங்க அத படிக்கலாம். அதுதான் நம்பர் 1. ஸோ அடுத்தது இப்ப என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத சொல்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா, உங்கள் வாழ்க்கையை பல நல்ல விதங்களில் மாற்றக்கூடிய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த திருப்புகழ் புத்தகம், அதேமாரி இந்த ரத்தின பேழை அப்படிங்கிற இந்த வேல்மாறல் புத்தகத்தில வேல்மாறல் மட்டும் கிடையாது. நெறைய பதிகங்கள் இருக்கு. நான் ஸ்க்ரீன்ஷாட்ல போக போக காட்டுறேன். ஸோ இந்த 2 புத்தகம் வேணும் அப்படின்னா, நீங்க இப்போ வரைக்கும் காட்டுன ஸ்க்ரீன்ஷாட்ல ரம்யா சகோதரி நம்பர் குடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில சாட்சாத் முருகப்பெருமானும், வள்ளித்தாயும் இருக்கிற பல வீடியோ பதிவுகள் வந்து முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணிட்டுருக்கோம். எங்களோட இணைஞ்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம். ஸ்க்ரீன்ல காட்டுறது தான் வந்து ரத்தினப்பேழை புத்தகத்தோட கன்டென்ட். ஸோ பாருங்க ஒரு முருகன் அடியவர்கள் அடியவர் ஒருவருக்கு தேவையான அனைத்து பதியங்களும் ஒரே புத்தகத்தில இருக்கு. ஸோ நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ரம்யா சகோதரியோட நம்பர வந்து திருப்பியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ அந்த முக்கியமான சம்பவத்துக்கு வரலாம். ஆ இப்போ நம்ம வந்து ரத்தினப்பேழை புத்தகம் வெளியிடும்போது ஒரு ஒரு சம்பவம் ஷேர் பண்ணியிருப்பேன். அ அமெரிக்கால இருக்கிற ஒரு சகோதரியோட கனவுல முருகப்பெருமான் போயி, இந்த புத்தகம் தேவர்களுக்கும் கிடைக்காத பொக்கிஷம் அப்படின்னு உணர்த்தியிருப்பாரு. அந்த சம்பவம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த சகோதரிக்கு தான் இந்த கனவு போச்சு. ஸோ இந்த வருடம் வந்து இப்போ ரீசென்ட்டா போன ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு சகோதரி வந்து வீட்ல ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது, நமது சிவபெருமானுக்கு கொண்டாடப்படக்கூடிய மிக மிக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விசேஷமான தினம் அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு சிவபெருமான வந்து தரிசிச்சாலோ, இல்ல வீட்ல பூஜை பண்ணாலோ வந்து நம்மளுடைய கொடிய பாவங்கள் கூட வந்து விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படி ஒரு விஷயமா தான் சகோதரிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அவங்க வீட்ல வந்து பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, எல்லாத்தையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி பூஜையில கலந்துக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ சிறப்பா வீட்ல வந்து பூஜை பண்றாங்க. எல்லாரும் வந்துட்டு போயாச்சு. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து படுத்து தூங்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, சகோதரிக்கு வந்து அடிக்கடி உடல் உபாதைகள் வந்து அடிக்கடி வரும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ அதுக்காகவும் கடவுள்கிட்ட எப்பவுமே தினசரி ஒரு பிரார்த்தனை அவங்க வச்சுட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ பூஜை முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்கும்போது கனவுல காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவா வந்து வராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகா பெரியவா அப்படிங்கிறது சிவபெருமானுடைய அம்சம். அதே மாரி ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அம்சம். அதே மாரி ஸ்ரீ பாலாம்பிகையோட அம்சம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா மகாபெரியவா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுக்கு பூஜை முடிச்சுட்டு பெரியவா வரவும் கண்டிப்பா சாட்சாத் வந்து சிவபெருமான் கனவுல வந்து சொன்ன விஷயமா தான் இத நம்ம எடுத்துக்கணும். ஸோ பெரியவா வர்றாரு. அப்போ அவர் வந்துட்டு சகோதரிக்கு என்ன சொல்றாருன்னா, "உன்னுடைய பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு இருக்கு. நீ வந்து பாலாம்பிகையை வழிபடு" அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அம் ஒரு இந்த உறுதி பத்திரம் மாரி இருக்கு இல்லையா? பாண்ட் பேப்பர் மாரி இருக்கும்ல. நம்ம லேண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம்ல. அந்த மாரி ஒரு பேப்பர்ல வந்து 108 அப்படின்னு சொல்லி எழுதி, ஒரு மந்திரத்தையும் எழுதி சகோதரி கையில குடுக்குறாரு. இத வந்து டெய்லியும் 108 தடவ சொல்லு அப்படிங்கிற மாரி அர்த்தத்தோட அவங்க குடுக்குறாரு. இதோடு மட்டும் இல்லாம, அவங்க வந்து அவங்க சில அட்வைஸும் பண்றாரு. அதெல்லாம் வந்து சகோதரிக்கு ஆனா தெரியல. என்னன்னு அவங்களுக்கு கனவுல வந்து சரியா புரியல. சில அட்வைஸ்லாம் பண்றாரு. கனவு அதோட கலைஞ்சு போயிடுது. எந்திரிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அது வந்து சிவபெருமான் தான் வந்து கனவுல வந்து பெரியவா வடிவத்துல வந்திருக்காரு அப்படிங்கிறதும். அம் ஆனா, அவங்களுக்கு அவர் பண்ண அட்வைஸும் வந்து ஞாபகத்துல இல்ல. அதே மாரி அது என்ன மந்திரம் அப்படிங்கிறதும் புலப்படல. ஸோ திரும்பியும் சகோதரி என்ன பண்றாங்க
பெரியவா, நீங்க எனக்காக வந்து ஒரு மந்திரம் குடுத்தீங்க. பாலாம்பியையும் வழிபட சொன்னீங்க. அ ஆனா எனக்கு அது என்ன மந்திரம்னு தெரியலையே! எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அடுத்த நாள் வந்து பிரார்த்திக்கிறாங்க. ஸோ என்னோட பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ட்டீங்க. ஸோ சிவபெருமானுடைய வாயிலேருந்து வந்த வார்த்தைகளா நான் இத எடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு என்ன மந்திரம்னு காட்டுங்க பெரியவா அப்படின்னு சொல்லி இவங்க மனப்பூர்வமா பெரியவா கிட்ட வேண்டியிருக்காங்க. ஆ பெரியவாவோட கருணை வந்துங்க, நான் அந்த கருணைய நான் அனுபவிச்சுட்டுருக்கேன். எப்போனா, இந்த அக்டோபர் மாசத்துலருந்து பெரியவா கற்பனைக்கும் அல்லாத வந்து பல அற்புதங்கள புரிஞ்சுட்டுருக்காரு. அது நான் அம்பாள் பத்தி ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது சீக்கிரம் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ, அதுல வந்து நான் பெரியவா பண்ண அற்புதம்லாம் சொல்றேன். கருணைனா கருணை. என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு நல்ல மகான் வாழ்ந்த காலத்திலேயே நம்ம பிறந்து வாழ்ந்துட்டு, அவர தரிசிக்காம விட்டுடணுமே அப்படின்னு நான் அழுதுருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு நான் அழுத ஒரு நாள் அழுகையின் காரணமா வந்து அவர் கனவுல நான் காஞ்சிபுரத்தில அந்த காலத்தில இருக்க மாரி எனக்கு ஒரு காட்சி வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா குடுத்தாரு. "இந்தா நீ ரொம்ப வருத்தப்படாத" அப்படின்னு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலா அந்த வீடியோல அம்பாள் பத்தின வீடியோல ஷேர் பண்றேன். அத்தனையும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு 1 1/2 மாசம் நிக்காம தொடர்ந்து நடந்த அதிசயங்கள வந்து கொண்டு வந்த மகான் வந்து காஞ்சி பெரியவா. ஸோ, அந்த கருணை தான் மகாபெரிவா வந்து காட்டுறாங்க. எப்படி அப்டின்னா, இவங்க வேண்டி அடுத்த சில நிமிஷங்களே வந்து எதேர்ச்சியா யூடியூப் பக்கம் போகும்போது, இவங்களுக்கு காஞ்சரி மகாபெரிவா அருளிய நோய் தீர்க்கும் மந்திரம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி மந்திரத்த காட்டுறாங்க. இவங்க அது பார்க்கும்போது புரிஞ்சுச்சு. ஏன்னா, அது பாலாம்பிகை வச்சு வருது. அந்த மந்திரம் வருது. இவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து சின்ன மந்திரம். அதனால தான் வந்து 108 தடவ அவர் சொல்ல சொல்லி பத்திரத்தில எழுதி குடுத்துருக்காருங்கிறது புரிஞ்சுச்சு. அந்த மந்திரத்திலேயே என்ன அப்டின்னா, தினசரி இத வந்து நீங்க 3 தடவ சொல்லும்போது, எல்லா வகையான நோய்களும் தீரும் அப்டின்னு இருக்கும். ஸோ, அந்த மந்திரம் என்ன அப்டின்னா, ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிச் செய்த வைத்தீஸ்வரன் அஷ்டகம் அப்டின்ல வர்ற ஒரு பார்ட் ஓகேங்களா? ஸோ வைத்தீஸ்வரன் அப்டின்னாலே நமக்கு அந்த பேர்லயே இருக்கு. அவர் எப்பேர்ப்பட்டவர் அப்டிங்கிறது தெரியும். மருத்துவர்களுக்கெல்லாம் கிங் மாரி அவரு. ஸோ எப்பேர்ப்பட்ட நோயும் தீர்க்க வல்ல அந்த வைத்தீஸ்வரனையும், தையல் நாயகி அம்பாள் அல்லது பாலாம்பிகை அம்பாள வந்து போற்றி பாடப்பட்டது தான் இந்த அஷ்டகம். இந்த அஷ்டகத்தில பார்த்தீங்கன்னா 8 ஸ்லோகங்கள் இருக்கும். அதில முடிவுல 9வதா வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கும். அதோட முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி. ஸோ அ நீங்க முடிஞ்சா இந்த அஷ்டகத்தில 8 ஸ்லோகனையும் வந்து நீங்க கேட்கலாம். அட்லீஸ்ட் வந்து முடிஞ்சா படிக்கவும் செய்யலாம். இல்ல வாரம் ஒரு முறை திங்கட்கிழமை கூட நீங்க அத படிக்கலாம். நான் லிங்க் தரேன். வெப்சைட் லிங்க் தரேன். வீடியோ லிங்க் தரேன். முடியாதவங்க படிக்க முடியாதவங்க கேளுங்க. இல்ல அப்டின்னா, அந்த கடைசியில வர இந்த 3 வரி மந்திரம் இருக்கு இல்லைங்களா? அது நான் இப்ப ஸ்க்ரீன்ல காட்டுறேன். அத வந்து தினசரி அட்லீஸ்ட் 3 தடவ, காலைல 3 தடவ எப்பலாம் நீங்க சாமி கும்பிடுறீங்களோ, அப்ப வந்து 3 தடவ நீங்க அத வந்து உச்சரிச்சு, என்னோட நோயெல்லாம் குணமாகணும் அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க வைத்தீஸ்வரன், பாலாம்பிகை அம்பாளுக்காக நீங்க வேண்டிக்கோங்க. இப்ப நான் இந்த மந்திரத்த வந்து நான் உச்சரிச்சு காட்டுறேன். ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. बालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणम् बालाम्बिकेश वैद्येश भवरोगहरेति च जपेन्नामत्रयं नित्यं महारोगनिवारणम् ஸோ, இவரு ரொம்ப சிறிய மந்திரம் தான். அதனால தான் பெரியவா வந்து 108 தடவ வந்து சாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ, உங்களால முடிஞ்சா, உங்களுக்கு உண்மையாவே வந்து ரொம்ப உங்களுக்கு தொந்தரவா இருக்கு, நோய்கள் தொல்ல தாங்க முடியல அப்டின்னா, நீங்க வந்து இத 108 தடவ டெய்லியும் சொல்லலாம். இல்ல அப்டின்னா, டெய்லி 3 தடவையா சொல்லுங்க. அதே மாரி மறக்காம அஷ்டகமோட லிங்க் வந்து தரேன். வீடியோ லிங்க்கும் தரேன். ரொம்ப சின்னது தான் அது. ஸோ, அட்லீஸ்ட் திங்கட்கிழம அது போட்டு கேட்கவாது செய்யுங்க. அதுல 9வது ஸ்லோகனா இது வரும் ஆக்சுவலி. தயவு செய்து நோய் அப்படிங்கிற ஒரு கொடுமையான ஒரு அரக்கன் கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்மள நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா, இந்த மாரி மந்திரங்கள் கண்டிப்பா உதவும் ஆக்சுவலி. ஸோ இத முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும், ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி! முருகா சரணம்.